ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. அதில் பேசிக் வெர்ஷனோட சாம்பிள் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். கோட் நம்பர் 241. சாம்பிள் கொஷின் பேப்பரில் இருக்க செக்ஷன் பி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 21. Show that the number 2 into 5 into 7 into 11 plus 11 into 13 is a composite number. ஸோ காம்போசிட் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்ன? ப்ரைம் நம்பர்னா ஒரு நம்பருக்கு 1 and the number itself. இந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். ஒன்று 1 இருக்கணும் அண்ட் அந்த நம்பர் itself. இப்போ 5 பார்த்தீங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 5 இருக்கும். நான் 11 பார்த்தீங்கன்னா 1 and 11 இருக்கும். 7 பார்த்தீங்கன்னா 1 and 7 இருக்கும். அந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 1 and அந்த நம்பர் itself வந்து ஃபேக்டர்ஸாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் 2 or more ஃபேக்டர்ஸ் அந்த 1 அந்த நம்பர் இல்லாமல் வேற ஏதாவது நம்பர் கூட ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து காம்போசிட் நம்பர். அப்போ இந்த வேல்யூவை நம்ம மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். இங்க வந்து எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இல்லை, இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல வர மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே 11 காமனா இருக்கு. இப்போ இந்த 11 மட்டும் நம்ம வெளியில எடுக்கலாம். ஸோ இங்க இருந்து இது ஒரு ஹோல் டேர்ம், இது ஒரு ஹோல் டேர்ம்னா எடுத்து இந்த பிளஸ் வந்து நம்ம டிவைட் பண்ற மாதிரி வச்சு இது ஒரு டேர்மா எடுத்தோம்னா 11 மட்டும் காமனா இருக்கு. ஸோ அதை வெளியில எடுத்துட்டு 11 வெளியில எடுத்தா மீதி இருக்கு அந்த டேர்ம்லாம் எழுதணும். 2 into 5 into 7 பிளஸ் இங்க இருக்க 11 வெளியில எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது 13. இப்போ நெக்ஸ்ட் 11 இன்டூ எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா 2 5 are 10, 10 into 7 70, 70 plus 13. ஸோ முதல்ல இது பண்ணக்கூடாது, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டா 70 plus 13 வந்து 83 வரும். அப்போ 11 into 83 வருது. இப்போ 11 into 83னா இந்த நம்பர் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நம்பர், இத மல்டிப்ளிகேஷன் அடிஷன் எல்லாம் பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா? ஸோ அது வந்து காம்போசிட் நம்பரான்னு கேட்குறாங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கோம். அப்போ அந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 11ஆவும் இருக்கு அண்ட் 83ஆவும் இருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்? 1 இருக்கும், 11 இருக்கும், 83 இருக்கும் அண்ட் அதை தவிர வேற ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். பட் இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்க மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 1 அந்த நம்பர் itself தான் இருக்கணும். ஆனா இங்க 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு 1 தவிர. அப்போ இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். இங்க ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ல வரும்போதே தெரிஞ்சிருச்சு இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் as it have more than 2 factors. 21st question A, B question. Find the smallest number which is divisible by 306 and 657. ரெண்டு நம்பராலையும் டிவிசிபிளா இருக்கணும். அப்போ அந்த ரெண்டு நம்பருக்குமே மல்டிபிளா இருந்தாதான் அது டிவிசிபிளா இருக்க முடியும். அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர், ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் which is divisible by அப்படின்னா அதுலயே கம்மியான நம்பர். இப்ப எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது ரெண்டுத்துக்குமே காமனா இருக்க மல்டிபிள் அது லீஸ்டா இருக்கணும், அதுதான் எல்சிஎம். ஸோ அதுதான் இங்க கேக்குறாங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் which is divisible. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் which is divisible கேட்டாங்கன்னா நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கலாமா? 2 tablesல 2 1s are 1 balance, 2 5s are and 2 3s are 153. இப்போ 3 tablesல 3 5s are 3 1s are. Again 3 tablesல 3 1s are 2 balance, அப்போ 7s are 21. 17 வந்து prime number, ஸோ இதுக்கு மேல வராது. இப்போ 2 into 3 square into 17 இதுதான் prime factorization of 306. இப்போ 657ஓட prime factorization பார்க்கலாம். இது 7ல முடியுது. ஸோ 3 tablesல ட்ரை பண்ணலாம். 3 2s are 6, 3 1s are 3, 2 balance and 3 9s are 27. இதுவுமே 3 tablesல பார்க்கலாம். ஸோ 3 7s are 21 and 3 3s are 9. 73ங்கிறது ஒரு prime number, ஸோ இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 3 square into 73 இதுதான் prime factorization. LCM நம்ம எப்படி எடுப்போம்னா இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நம்ம போடுவோம். 2 இருக்கு, 3 இருக்கு, 17 இருக்கு, 73 இருக்கு அண்ட் அதோட ஹையஸ்ட் பவர்ஸ் 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 தான்.
3யோட ஹையஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். அப்புறம் 1773 எல்லாம் அதே தான், பவர் 1ல தான் இருக்கு. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா நமக்கு 22,338 வரும். ஸோ இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபார் 306 அண்ட் 657. ஸோ இந்த நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 306 and 657. இந்த நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பராலுமே டிவிசிபிள் ஆகும். இதுக்கு கீழே எந்த நம்பருமே இந்த ரெண்டு நம்பரால டிவிசிபிள் ஆகாது. 22nd question. Find the radius of the circle with center at origin if line L given by x plus y equal to 5 is a tangent to the circle to point P. இப்போ ஒரு சர்க்கிள் அதோட சென்டரோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 0,0ன்னு அண்ட் ஒரு டேஞ்சன்ட் இருக்கு, அதோட பாயிண்ட் P வந்து 3,aன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் லைன் L அண்ட் இதோட எக்ஸ்பிரஷன் வந்து x plus y equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள் டச் பண்ற அந்த ரேடியஸ் என்ன, அதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு வந்து xy பாயிண்ட் நமக்கு தெரியும் அண்ட் இங்கேயும் வந்து xy பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பட் இங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம a கண்டுபிடிச்சிட்டா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் r. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு a கண்டுபிடிக்கணும். இப்போ 3,a பாயிண்ட் Pல வந்து 3,aன்னு இருக்கு, அதுல x3 y a. இப்போ அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க x plus y equal to 5ன்னு. அதுல x நமக்கு இந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணா y நம்ம கண்டுபிடிக்கலாம். yங்கிறது a. அப்போ a equal to 5 minus 3. இந்த 3 வந்து ரைட் சைட் கொண்டு போனா -3 ஆகும். இப்போ a equal to 2. இப்போ a கண்டுபிடிச்சாச்சா, a ஓட வேல்யூ என்ன 2. அப்போ 0,0ல இருந்து 3,2ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருதுன்னு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இங்க வந்து x1 அண்ட் y1 வந்து ஆரிஜின்ல இருக்கிறதுனால 0,0வா இருக்கு. x2 அண்ட் y2 வேல்யூ மட்டும் தான் நம்மளால போட முடியும். இப்போ x2 மைனஸ் x1னா x1 எப்படியோ 0, ஸோ அது x2 ஸ்கொயர் தான். அதே மாதிரி இங்கே y2 ஸ்கொயர் தான். ஸோ ஆரிஜின்ல இருந்து நம்ம பார்க்கறதுனால டிஸ்டன்ஸோட ஃபார்முலா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான். அது x2 மைனஸ் x1லாம் நம்ம போட வேண்டாம். அப்போ x ஸ்கொயரோட வேல்யூ 3 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயரோட வேல்யூ 2 ஸ்கொயர். இப்போ 9 plus 4 root of 13. root of 13 தான் ரேடியஸோட ஆன்சர். இங்க சென்டிமீட்டர் மீட்டர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இல்ல. அப்போ root of 13 units. 23rd question. If the zeros of the quadratic polynomial x square plus a plus 1x plus b are 2 and minus 3. zeros வந்து 2 and minus 3 சொல்றாங்க. So alpha and beta தான் roots. அதோட values என்ன 2 and minus 3. Find the values of a and b. இதுல இருக்க a and b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஜென்ரலா பாலினாமியலோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா x ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ். ஸோ இங்க ஆல்பா பீட்டா அப்படின்னு வரும். இப்போ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்பா வந்து 2, பீட்டா வந்து -3. அப்போ ஆன்சர் -1. ஆல்பா இன்டூ பீட்டா, அப்போ 2, -3 வந்து 2 இன்டூ -3 வந்து -6. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -1, எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -6. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -6. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பேர் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் நம்ம டிரைவ் பண்ண ஈக்குவேஷனும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ கம்பேர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a plus 1ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க வந்து 1 தான் இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், a equal to 1 minus 1 0. அப்போ a ஓட வேல்யூ வந்து 0 தான். அண்ட் b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்க b இருக்கு, இங்க வந்து -6 இருக்கு. bங்கிறது கான்ஸ்டன்ட், இங்க வந்து -6 வேல்யூ இருக்கு. அப்போ b equal to -6. So a equal to 0 and b equal to -6 the answer. 24th question. Find the nature of the roots of the quadratic equation x square plus 4x minus 3 root 2 equal to 0.
இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட நேச்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜென்ரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். இதுல இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் a. இப்போ இங்க இந்த ஈக்குவேஷன்ல a வந்து 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, ஸோ b ஈக்குவல் டு 4, கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் 3√2, அப்போ c வந்து மைனஸ் 3√2. இப்போ இதை வச்சு நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கிரிமினன்ட்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இப்போ பி ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏங்கிறது 1 அண்ட் சி வந்து மைனஸ் 3√2. 4 ஸ்கொயருங்கிறது 16 மைனஸ் இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 4 3 is 12√2. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது கிரேட்டர் than 0வா இருக்கு. அப்படி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் than 0 இருந்தா ரூட்ஸ் வில் பி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இந்த மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ கிரேட்டர் than 0, அதாவது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நமக்கு ரூட்ஸ் வில் பி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அண்ட் ஈக்குவல் டு 0 அந்த வேற வேல்யூ, அண்ட் லெஸ் தேன் 0 அந்த இமேஜினரி நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸே வராது. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கான ஆன்சர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட். 25th கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த புக்ல கொடுத்துருக்க டேபிள் தெரியணும். sin 30 எவ்வளோ, tan 60 எவ்வளோ, cos 60 எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சாதான், அந்த டேபிள்ல வந்து நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அந்த வேல்யூஸ் நான் சொல்றேன். 2 into sin 30 வந்து 1/2, tan 60 வந்து √3, minus 3 into cos square 60. cos 60 ஓட வேல்யூ 1/2. அந்த ஸ்கொயர் போட்டதுனால இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். அண்ட் secant 30 வந்து 2/√3. அது secant ஸ்கொயரா இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ணா √3 மைனஸ் இங்க வந்து 3 into இது 1/4, இங்க 2 2s are 4, √3 into √3 3 ஆகும். இப்போ கேன்சல் பண்ணா -1. இப்போ √3 -1 வருது. ஸோ √3 -1 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. பட் இந்த டேபிளுக்கு வேல்யூ மனப்பாடம் பண்ணி நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லைன்னா இது ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ 25th கொஸ்டின்லயே பி ஆப்ஷன் பாருங்க. sin x equal to 7/25, where x is an acute angle, அதாவது 90 டிகிரி கம்மியா இருக்கு. Find the value of sin x dot cos x into tan x plus cot x. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ tan x cot xும் in terms of sin x and cos x எடுக்கலாம். அப்போ tan x வந்து நம்ம in terms of sin x cos x னா sin x divided by cos x இங்க எழுதலாம். and cot வந்து ஆப்போசிட்டா cos x divided by sin x இப்படி எழுதலாம். இப்போ sin x dot cos x இதை cross multiply பண்ணா sin square x plus cos square x divided by sin x cos x. இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி sin square x and cos square x தான் இருக்கு. இப்போ sin square theta plus cos square theta என்ன? ஆன்சர் 1. ஸோ 1 இதுலயே சால்வ் ஆயிட்டு ஆன்சர் வந்துருச்சு. நம்ம இந்த sin x equal to 7/5 25, அப்புறம் இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் அதெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் கன்ஃபியூஸ், அது நமக்கு தேவையே இல்லை. இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்களா, இதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஒரு வேலை தேவைப்பட்டிருந்தா யூஸ் பண்ணிருக்கலாம், பட் தேவையே படல. சில டைம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுப்பாங்க. பட் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம ஆன்சர் போடலாம். இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.